காமர்ஸ் என்ற தலைப்பிலிருந்து நாம் இன்றைய வினாக்களை காணலாம். இன்றைய முதல் கேள்வி, பண்ட மாற்று முறை என்றால் என்ன? இதற்கு சரியான பதில் பி. ஒரு பொருளை மற்றொரு பொருளுக்கு மாற்றாக பரிமாற்றம் செய்யும் முறை பண்டமாற்று முறை, பார்டர் சிஸ்டம். அடுத்த இரண்டாவது கேள்வி, பண்டமாற்று முறையின் முக்கிய குறைபாடான டபுள் கோ இன்சிடென்ஸ் ஆஃப் வான்ஸ் என்பதன் அர்த்தம் என்ன? பி. இரண்டு தரப்பினரும் ஒருவருக்கொருவர் விரும்பும் பொருட்களை வைத்திருக்க வேண்டும். அப்போ பி தான் இதற்கு சரியான ஆன்சர். மூன்றாவது கேள்வி, பண்டமாற்று முறையில் பயன்படுத்தப்படும் பரிமாற்ற ஊடகம் எது? இதற்கு சரியான பதில் பி. பொருட்கள் மற்றும் சேவைகள், கூட்ஸ் அண்ட் சர்வீஸ். அடுத்த நான்காவது கேள்வி, பண்டமாற்று முறையில் பொருட்களுக்கு ஒரு பொதுவான மதிப்பீடு இல்லாததால் என்ன நடக்கும்? என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த விலையை மதிப்பீடு செய்வதில் சிக்கல் உள்ளது, விலை மதிப்பீடு சிக்கல் உள்ளது. அடுத்த ஐந்தாவது கேள்வி, அல்லங்காடி என்பதன் அர்த்தம் என்ன? இதற்கு சரியான பதில் இரவில் நடக்கும் விற்பனை கடை. அதாவது அல் என்பது இரவு, அங்காடி என்பது கடை, இரவில் நடக்கும் விற்பனை கடை என்பதன் பொருள். அடுத்து, நாலங்காடி என்னும் பெயரை எது பெற்றது? இதற்கு சரியான பதில் பகலில் நடக்கும் விற்பனை, இதுக்கு நாலங்காடி என்று பெயர். அடுத்து, பாண்டியர்கள் காலத்தில் அங்காடி என்றால் எது குறிப்பிடப்படுகிறது? எதுனா பி. பொருட்கள் விற்கும் இடத்திற்கு தான் அங்காடி என்று பெயர். அடுத்து, வணிகம் என்றால் என்ன? இதற்கு சரியான பதில் பி. பொருளாதார நடைமுறை பணிகள் மேற்கொள்ளும் துறை. வணிகம் வாணிபம் என்ற சொல் எங்க பயன்படுத்தப்பட்டது பாத்தீங்கன்னா, சிந்துவெளி நாகரிக சமய அந்த பகுதிகளில் வணிகம் என்ற சொல் பெரும்பாலும் பயன்படுத்தப்பட்டது. நம்ம தமிழக தென் பகுதிகளில் வியாபாரம் என்னும் சொல் தான் பெரும்பாலும் வணிகத்தை குறிக்கும் சொல்லாக பயன்படுத்தப்பட்டது. அடுத்து, வணிகத்தில் அடிப்படை பணிகள் எவை? இதற்கு சரியான பதில் பி. உற்பத்தி, பரிமாற்றம், விநியோகம், நுகர்வு என்பது சரியானது. அடுத்து, வணிகம் தொடர்புடையது எதன் உடன் பிறப்புறும்? இதோட கூட தொடர்புடையது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொருட்கள் மற்றும் சேவைகள், கூட்ஸ் அண்ட் சர்வீஸ். மருவூர் பாக்கம் மற்றும் பட்டினம்பாக்கம் எங்கு அமைந்த பகுதிகள்? இது எங்கன்னா பழங்காலத்துல பூம்புகார் என்ற இந்த பகுதிகளில் தான் காணப்பட்டது. மருவூர் பாக்கம் மற்றும் பட்டினம்பாக்கம். சென்னையில கூட பட்டினம்பாக்கம்ன்ற ஒரு இடம் காணப்படுகிறது. பட்டினம்பாக்கம், பாக்கம்னா கடற்கரை பக்கம் இருக்கும் ஊரு. அடுத்து, பண்டைய தமிழ்நாட்டில் முக்கிய கடல்சார் துறைமுகங்கள் யாவை? பி. தொண்டி, கொர்க்கை, பூம்புகார், முசிறி. இதெல்லாம் பண்டைய தமிழக கடல்சார் துறைமுகங்கள். அடுத்து, உற்பத்தியாளருக்கும் நுகர்வோருக்கும் ஒவ்வொருவருக்கொருவர் அறிமுகம் ஆக முடியாத குறைபாடு எது? இது என்ன குறைபாடுன்னு பாத்தீங்கன்னா, ஆள்சார் தடை. இந்த வாணிபத்துல நிறைய தடைகள் ஏற்படுகிறது. அதுல உற்பத்தியாளரும் நுகர்வோரும் அறிமுகம் ஆகாத நிலைமை என்னன்னா ஆள்சார் தடை. அடுத்து, உற்பத்தியாளரும் நுகர்வோரும் இடையிலான தூரத்தை நிவர்த்தி செய்யும் தடை எது? எதுன்னு பாத்தீங்கன்னா இடத்தடை. ஒரே பருவத்தில் உற்பத்தி செய்யும் பொருட்களின் தேவையை ஆண்டு முழுவதும் நிறைவேற்ற வேண்டி ஏற்படும் தடை எது? எதுன்னு பாத்தீங்கன்னா காலத்தடை. அந்த குறிப்பிட்ட காலத்துல மட்டும்தான் கிடைக்கும், அதனால அது காலத்தடை ஏற்படும் அந்த சில பொருட்களுக்கு. போக்குவரத்தின் போது பொருட்களுக்கு ஏற்படும் நட்டத்திற்கான பாதுகாப்பு எது? எது பாத்தீங்கன்னா ஏ. நட்ட இடர்பாட்டு தடை. இது காப்பீட்டின் மூலமாக பாதுகாக்கப்படுகிறது. நட்டம் ஏற்பட்டால் அதை காப்பீடு செய்திருந்தால் அதனால் ஏற்படும் பாதுகாப்பு. சந்தை நிலை தெரியாமையால் தரமான பொருள் வாங்க முடியாத குறைபாடு எது? எதுன்னு பாத்தீங்கன்னா அறிவுசார் தடை என்பது சரியானது. அறிவுசார் தடை. தேவையான நிதி கிடைக்காமல் வியாபாரம் முன்னேறாத குறைபாடு எது? எதுன்னு பாத்தீங்கன்னா நிதி தடை காரணமாக ஏற்படும். பொருளாதார நடவடிக்கைகள் என்றால் என்ன? இதற்கு சரியான பதில் பி. லாபம் ஈட்டும் நோக்குடன் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள், பொருளாதார நடவடிக்கைகள். அடுத்து, தொழில் என்பது என்ன? இதற்கு சரியான பதில் பி. லாபம் ஈட்டும் நோக்குடன் பொருட்களை உற்பத்தி, விநியோகம், கொள்முதல் மற்றும் விற்பனை செய்பவர் செயல்முறைகள். பி.
பொருளாதார நடவடிக்கைகளில் அடங்கும் செயல்பாடுகள் எவை? இதற்கு சரியான பதில் சி. உற்பத்தி, பரிமாற்றம், நுகர்வு. வேலை என்றால் என்ன? இதற்கு சரியான பதில் பி. கூலி அல்லது ஊதியத்திற்காக மற்றவர்களுக்கு பணியாற்றுதல். இதுதான் வேலை. மனித செயல்பாடுகள் என்றால் என்ன? இதற்கு சரியான பதில் ஏ. மனிதன் தனிப்பட்ட விருப்பங்கள் மற்றும் தேவைகளை பூர்த்தி செய்யும் நடவடிக்கைகள். அடுத்து, மனித செயல்பாடுகள் எத்தனை வகைப்படுத்தப்படுகின்றன? அவை 2 வகைப்படுத்தப்படுகின்றன. பி. பொருளாதார செயல்பாடுகள் மற்றும் பொருளாதார சார்பற்ற செயல்பாடுகள். தொழிலின் வரையறை என்ன? இதற்கு சரியான பதில் லாபம் நோக்குடன் பொருட்களை உற்பத்தி, விநியோகம் செய்வது. இதுதான் தொழிலின் வரையறை, லாப நோக்கம். சிறப்பு தொழில்கள் என்றால் என்ன? இதற்கு சரியான பதில் உயர்கல்வி மற்றும் நிபுணத்துவம் பெறும் நபர்களால் வழங்கப்படும் சிறப்பான பணி. தொழில் நடவடிக்கைகள் எவ்வாறு வகைப்படுத்தப்படுகின்றன? இதற்கு சரியான பதில் பி. சிற்றளவு மற்றும் பேரளவு, சிறிய அளவு அல்லது பெரிய அளவு. கீழ்காணும் எந்தவை சிறப்பு தொழில்கள் ஆகும்? இதற்கு சரியான பதில் பி. வழக்கறிஞர்கள், மருத்துவர்கள், பொறியாளர்கள் என்பது சரியானது. தொழிலின் முக்கிய அம்சம் என்ன? இது பி. பொருட்களை உருவாக்குதல் மற்றும் உற்பத்தி செய்தல் என்பது சரியானது. விற்பனை அல்லது பரிமாற்றம் என்பது தொழிலின் எந்த அம்சம்? இதற்கு சரியான பதில் தொழிலின் முக்கிய பண்பு. கீழ்கண்டவற்றுள் தொழிலுக்கு தொடர்புடையவை எவை? இதற்கு சரியான பதில் பொருட்கள் மற்றும் சேவைகள். அடுத்து, தொழிலில் வணிக ஒழுங்கு என்பதன் அர்த்தம் என்ன? இதற்கு சரியானது பி. தொழில் செயல் தொடர் முறையில் தொடர்ந்து நடைபெறல் வேண்டும். தொழிலின் மிக முக்கிய குறிக்கோள் என்ன? என்னன்னு பாத்தீங்கன்னா சி. லாபம் ஈட்டுதல்.